Hey guys, I'm the Shibin. So welcome back to my channel. This is hexagonlabs.com. So இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Project-Hexa. ஸோ எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ரோபோட் பேர் தான் ஹெக்ஸாபாட் ரோபோட் சொல்லுவாங்க. இது ஒரு 6-legged ரோபோட், ஓகேவா? ஸோ இந்த ரோபோட் நான் எதுக்கு பில்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் இருந்துச்சு. லைக் ஏஐ இன்டகிரேட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் லேர்னிங் அண்ட் ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒர்க் பிஸினால் அந்த ப்ராஜெக்டை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போது திருப்பி நான் கபோர்ட்லேருந்து எடுத்து கம்ப்ளீட்டாக டஸ்ட்லாம் தொடச்சி அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன மினி சர்வீஸ் ஒன்று பண்ண வேண்டியது இருக்குது. அது கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஒர்க் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் இந்த ப்ராஜெக்டை திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த ஒரு ரோபோட்டை நீங்கள் பில்ட் பண்ணும்போது ஒரு ரோபோட்டிக்ஸோட ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்லேருந்து ஒரு மிட் ஸ்டேஜ் வரைக்கும் உங்களோட ஸ்கில்லை லெவல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இதில் பற்றி என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் MATLAB யூஸ் பண்ணி இதோட போஸ்ட் எஸ்டிமேஷன்ஸ், அதுக்கப்புறமா இதோட 2D சிமுலேஷன், அப்புறமா 3D சிமுலேஷன் அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு இதில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, லேர்னிங் கான்செப்ட்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ், நேவிகேஷன் இருக்குது அண்ட் லோக்கலைசேஷன், மேப்பிங் இருக்குது. அதுக்கப்புறமா இமேஜ் அண்ட் வீடியோ ப்ராசஸிங் பண்ணலாம் அண்ட் விஷன் பேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் ஏஐ இன்டகிரேட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த ஹெக்ஸாபாடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு லைக் இதோட ஃபார்வர்ட், பேக்வேர்ட், லெஃப்ட்டு, ரைட்டு, அப்புறமா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய லைக் ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ராஸ்பெரி இதை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஹெக்ஸாபாடை கண்ட்ரோல் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஸ்பெரி பை தான். ஸோ இதை பற்றி லேர்ன் பண்ணலாம். இது எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அண்ட் கீழே நம்மக்கிட்ட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்வோ கண்ட்ரோலர் இருக்குது அண்ட் நம்ம சர்வோஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வோஸ் இருக்குது. ஸோ இதுதான் லிடார். ஸோ இந்த லிடார் வச்சு நம்ம எப்படி மேப்பிங் பண்ணுறது, ஸோ நம்மளோட இந்த என்வாயர்மெண்ட், இப்போ இந்த ரோபோட் ஒரு சென்டரில் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இது எப்படி வச்சு நம்ம ஆப்ஸ்டிக்கல்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டெல்லாம் எப்படி மேப்பிங் பண்ணுறது ராஸ் யூஸ் பண்ணி. இதோட லெக்ஸ் இருக்குது. ஸோ கைனமேட்டிக்கோட மேத் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் மேத்தை எப்படி நம்ம அல்காரிதமாக சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அல்காரிதமாக எப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அந்த ப்ரோக்ராமை எப்படி இதுக்கு ஃபீட் பண்ணி இதை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய வேரியஸ் லேர்னிங் காம்போனன்ட்ஸ் இந்த ரோபோட் பில்ட் பண்ணும்போது நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டியில் ரோபாட்டிக்ஸ் படிக்கலாம் அண்ட் அங்கே நம்மளுக்கு போர்டில் நிறைய விஷயம்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அப்போ அது நம்மளுக்கு புரியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மைண்டில் ஒரு நீங்கள் இந்த மாதிரி நான் ரோபோட்டை ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அங்கே என்னென்ன சொல்லிக் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லாருமே ஒரு சின்ன ரோபாட்டிக் ப்ராஜெக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ரோபாட்டிக்ஸை கற்றுக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி 3D மாடலிங் பண்ணணுமா, 2D ஸ்கெட்சிங் பண்ணணுமா அண்ட் இது எப்படி நம்ம இதோட சர்க்கியூட் எப்படி டிசைன் பண்ணுறது, நம்ம இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிசிபி போர்டு லே அவுட் எப்படி ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரோபோட் க்ரியேட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா டவுட்ஸுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ரைனிங், அந்த டுட்டோரியல் வீடியோஸை நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்க்குற வரைக்கும் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்னோடய வெப்சைட் www.hexagonlabs.com, ஸோ இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக எனக்கு டிஎம் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின் எல்லாத்துலேயுமே நான் அவைலபிளாக இருப்பேன். நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் லைக் நிறைய டுட்டோரியல்ஸ், ட்ரைனிங்ஸ் எல்லாம் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஷிபின் சைனிங் ஆஃப். பாய்.